வெல்கம் டு டாட்ஸ் Cookhouse. பிரின்சஸ், எங்கே இருக்க நீ? என்ன பிரின்ஸ், நான் இங்க தான் இருக்கேன். பிரின்சஸ், கீழே வரியா? நான் உனக்கு ஒரு விஷயம் சொல்லணும். இதோ வந்துட்டேன். என்ன பிரின்ஸ், எதுக்காக கூப்பிட்ட? இப்போதான் லாக்டவுன் முடிஞ்சிருச்சுல, எனக்கு போர் அடிக்குது. நம்ம அவுட்டிங் போய் இதை சாப்பிட்டுட்டு வரலாமா? ஓ சூப்பர் சூப்பர், செம்ம ஐடியா. எங்க போலாம்? சீக்கிரம் சொல்லு. நான் எதுவும் பிளான் பண்ணல, போற வழியில டிசைட் பண்ணிக்கலாம். என்ன சொல்ற பிரின்சஸ், ஓகே தானே? என்ன யோசிக்கிற? ஒன்றும் இல்லை, போலாம். வா போலாம். சார், என்ன சாப்பிட்றீங்க? ஒரு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் கொண்டு வாங்க. எனக்கும் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், ஆனால் ஜம்போ பேக். ஓகே, இது கொண்டு வாங்க. ஓகே, 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க, ரெடியானோன்னு நான் கொண்டு வந்துடுறேன். சரி வா பிரின்ஸ், நம்ம போய் எப்படி செய்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஹாய் செஃப், நீங்க எப்படி செய்வீங்கன்னு எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றீங்களா? ஹலோ டியர்ஸ். கண்டிப்பாக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில் தண்ணி ஊற்றி சூடு பண்ணிக்கலாம். அது சூடாகிறதுக்குள்ளே பொட்டேட்டோஸ் எல்லாம் பீல் பண்ணி நம்ம கட் பண்ணிக்கலாம். பொட்டேட்டோட ஸ்கின்னை ஃபஸ்ட்டு நான் பீல் பண்ணிக்கிறேன். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்க்கு நல்லா ஹார்டாக இருக்கிற பொட்டேட்டோஸ் எடுத்துக்கணும். இந்த மாதிரி சைட்ஸை ஷேப் பண்ணிக்கலாம். ஓவலாக இருக்கக்கூடிய அந்த ஷேப்பை நம்ம கட் பண்ணி ட்ரிம் பண்ணி எடுத்துட்டு இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா இதை லென்த் வைஸில் ஸ்ட்ரிப்ஸ் மாதிரி கட் பண்ணிக்கணும். இது மாதிரி எல்லாமே கட் பண்ணி பவுலில் தண்ணி எடுத்துருக்கேன் பாருங்கள், அதில் ஃபஸ்ட்டு நம்ம போட்டுக்கலாம். இப்படி போடுறதுனால பொட்டேட்டோவில் இருக்கக்கூடிய அதிகப்படியான ஸ்டார்ச் எல்லாமே ரிமூவ் ஆயிரும். தண்ணி கொதிச்சிட்ருக்கு, நம்ம எல்லாமே ரெடி பண்ணிக்கலாம். இப்போ தண்ணியில் போட்டிருக்கோம் இல்லையா, இந்த பொட்டேட்டோஸை நம்ம அடுத்ததாக நல்ல சில்டு வாட்டரில் வாஷ் பண்ணி எடுக்கணும். இப்படி எடுக்கிறதுனால நல்ல கிறிஸ்பியான ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போது இந்த நார்மல் வாட்டரில் இருக்கிற இந்த பொட்டேட்டோஸ் எல்லாமே எடுத்து சில்டு வாட்டரில் நான் சேர்த்திக்கிறேன். ஷேப் பார்த்தீங்களா எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு. பொட்டேட்டோ சைடெல்லாம் ட்ரிம் பண்ணால் தான் இந்த மாதிரி சூப்பராக வரும். ஓ சூப்பர், ரொம்ப சூப்பராக இருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு ஷெஃப், ரொம்ப நல்லா செய்கிறீங்க. இது 2 நிமிஷம் ஊறட்டும். இப்போ பாருங்கள், கொதிச்சிருச்சு தண்ணி. அதில் நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்திருக்கேன், கொஞ்சமாக வினிகர் சேர்த்திக்கலாம். தண்ணி அடுப்பில் வச்சுட்டு நம்ம பொட்டேட்டோ சேர்த்தக்கூடாது. இது அடுப்பில் இறக்கிட்டு இந்த சில்டு வாட்டரில் இருக்கு இல்லையா பொட்டேட்டோஸ், இது எல்லாமே இந்த ஹாட் வாட்டரில் இப்போ நம்ம சேர்த்திக்கணும். இப்படி நம்ம சேர்த்துறதுனால இது கொஞ்சமாக குக் ஆகிடும். இந்த பொட்டேட்டோஸ் இந்த சூடான தண்ணியில் கொஞ்சம் குக் ஆகிடும். ஒரு 10 நிமிஷம் நம்ம இதை இப்படியே விட்டுடலாம். சரி வாங்க, அதுக்குள்ளே நம்ம டொமேட்டோ கெச்சப் செய்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். நல்ல பழுத்த தக்காளியாக நம்ம எடுத்துக்கணும். நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை கட் பண்ணி நம்ம சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கலாம். பத்து நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போது இந்த பொட்டேட்டோஸ் எடுத்து ஒரு டிஷ்யூ பேப்பர் அப்படி இல்லைன்னா காட்டன் கிளாத்தில் பரப்பி வச்சு நல்லா காய விட்டுறணும். ஒரு 1/2 hour வரைக்கும் நல்லா ஃபேன் காற்றுல காய விட்டுறலாம். இப்போ ஒரு கடாயில் கட் பண்ண டொமேட்டோ சேர்த்திருக்கேன். இது கூட பூண்டு, சின்ன வெங்காயம், இதை 2ஐயும் சேர்த்திக்கலாம். இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி சேர்த்தி இது நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நம்ம குக் பண்ணிக்கலாம். இந்த கெச்சப் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா பபிள்ஸ் விட்டு வந்திருக்கு பாருங்கள். இதில் வினிகர் சேர்த்திக்கலாம். இது கூட கொஞ்சமாக உப்பும் சேர்த்திக்கலாம்.
லைட்டாக ஸ்பைசினஸ்க்காக மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்திருக்கேன். கூடவே கொஞ்சம் ஸ்வீட்னஸ்க்காக சர்க்கரை கொஞ்சம் சேர்த்திக்கலாம். இது நல்லா குக் ஆகி பார்த்தீங்களா எந்த அளவுக்கு சாஃப்ட் ஆகி அதில் இருக்கக்கூடிய அந்த தோல் எல்லாமே தனியாக தெரியுது பார்த்தீங்களா? இந்த ஸ்டேஜில் நம்ம இதை அடுப்புலேருந்து இறக்கிடலாம். இப்போ அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் சூடு பண்ணியாச்சு. எண்ணெய் சூடாகிறதுக்குள்ளே நம்ம இதெல்லாமே டொமேட்டோஸை ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். வாவ், கெச்சப்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் இவ்வளோ ஈஸியா? நான் கண்டிப்பாக இதை செஞ்சு பார்க்க போகிறேன். எப்படி இருந்துச்சுன்னு உங்ககிட்ட சொல்கிறேன் ஷெஃப். ரொம்ப ரொம்ப ஈஸி தான். கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். இப்போ இந்த ஸ்மாஷ் பண்ண டொமேட்டோஸ், ஆனியன் எல்லாம் இருக்கு இல்லையா, இதை நல்லா வடிச்சுக்கலாம். இது ஒரு தொக்கு மாதிரி நம்ம கலெக்ட் பண்ணி கீழே இருக்கிற பவுலில் எடுத்துக்கலாம். இந்த சக்கை எல்லாமே நம்ம தனியாக எடுத்துடணும். உருளைக்கிழங்கு நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் போட்டு நம்ம கோட் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது பார்த்தீங்களா? கொஞ்சம் கூட கற்காமல் இப்போ நல்ல சூடான எண்ணெயில் ஒன்றுன்னா நம்ம போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகணும்னா ஆயில் டெம்பரேச்சர் நல்லா ஹையில் இருக்கணும். ஹீட்டான ஆயிலில் நம்ம ஃப்ரை பண்ணால் தான் நல்ல கிறிஸ்பியான ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் நம்மளுக்கு கிடைக்கும். மறந்துடாதீங்க. ஃப்ரை பண்ண ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸை எடுத்துகிட்டு மறுபடியும் நெக்ஸ்ட் பேட்ச் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். யாருக்கெல்லாம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பிடிக்கும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு பிடிக்கும், எனக்கு பிடிக்கும். வாவ், சூப்பரான ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் நல்லா கிறிஸ்பியாக ரெடி ஆயிடுச்சு. கலரும் பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ நம்ம அடுத்ததாக டொமேட்டோ கெச்சப்பை நல்லா சுண்ட வச்சிடலாம், ரெடி பண்ணிக்கலாம். ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். இப்போ இந்த வடித்த தக்காளி இருக்கு இல்லையா, இதை அடுப்பில் வச்சு நல்லா சுண்ட விடணும். நல்லா கொதிச்சு அதை அப்படியே சுண்டி வரணும். திக்காகி வரும்போது நம்ம அடுப்புலேருந்து இறக்கிடலாம். அவ்வளோதான், சூப்பரான நம்மளோட ஸ்வீட் அண்ட் ஸ்பைசி டொமேட்டோ கெச்சப் ரெடி ஆயிடுச்சு. சர்வ் பண்ணிடலாம். சூப்பர் ஷெஃப், நீங்கள் மல்டி டேலண்டடாக இருக்கீங்க. இன்னும் நீங்கள் நல்லா பண்ணுறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். தேங்க்யூ டியர். எவ்வளோ பர்ஃபெக்டாக நல்லா கலர்ஃபுல்லாக வந்திருக்கு பார்த்தீங்களா நம்மளுடைய டொமேட்டோ கெச்சப். கன்சிஸ்டன்சியும் சூப்பராக இருக்குது ஷெஃப். தேங்க்யூ. சரி, இப்போ நம்ம ஃபைனலாக ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸை சீசனிங் பண்ணிக்கலாம். அதுக்காக ஒரு பவுலில் கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக மிளகாத்தூள், கொஞ்சமாக கார்லிக் பவுடர், இது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம அப்படியே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மேலே போட்டு நல்லா டாஸ் பண்ணி விட்டோம்னா சூப்பரான ஒரு சீசனிங் ரெடி. சீசனிங் நம்மளோட சாய்ஸ் தான். நம்ம பெப்பர் பவுடர் போட்டு கூட சீசனிங் பண்ணிக்கலாம். சூப்பரான ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. சூப்பர் ஷெஃப், மவுத் வாட்டரிங்காக இருக்குது. சீக்கிரமாக சர்வ் பண்ணுங்கள், நாங்கள் சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருக்கோம். என்ன பிரின்ஸ், சும்மாவே நின்றுட்டுருக்க? ஓ, சாப்பிட்டுட்டு தான் சொல்லுவியா? வாவ், சூப்பர். சாப்பிடலாம் சாப்பிடலாம். என்னோட ஜம்பு சாஸ் தொட்டு தொட்டு 2 பேரும் சாப்பிடலாம். சூப்பராக இருக்கு. ஆமாம் ஆமாம், சூப்பராக இருக்குது. ஒரு நாள் நான் உனக்கு வீட்டில் செஞ்சு தரேன். சரி பிரின்சஸ், ரொம்ப நாளுக்கு அப்புறம் சாப்பிட்றதுனால செம்ம டேஸ்ட் இல்லை? ஆமாம் ஆமாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. வா வா கிளம்பலாம், வீட்டுக்கு போகலாம். இந்த லாக்டவுனில் ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தானே வெளியே போகிறோம். செம்ம ஜாலியில். ஆமாம் ஆமாம், ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. இதே மாதிரி நம்ம இன்னொரு நாள் ஒரு அவுட்டிங் பிளான் பண்ணலாமா? ஓ, தாராளமாக பண்ணலாமே. எனக்கு ரொம்ப ஹாப்பி. எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்கு. நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். பிரின்சஸ், பிரின்சஸ் எந்திரிமா. என்னம்மா? உனக்கு பிடிச்ச டோனட் செஞ்சு வச்சுருக்கேன், வாமா சாப்பிட்லாம். அப்போ நான் கடைக்கு போய் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் சாப்பிட்டேனே, அது என்ன தூக்கத்துல கனவு கண்டியா? லாக்டவுன்ல எந்த கடைக்கு போன நீ? லாக்டவுன் முடியலையா?
Ha ha!